உடப்பூர் மக்களுக்கு வணக்கம். மறுபடியும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோடு தான் வந்திருக்கோம். என்னென்னா நம்மளோட அன்பு தலைவரை திருடன், அதாவது களவெடுத்து கள்ளன், அதாவது அந்த மாதிரியான ஒரு பேட் விஷயங்களும் கொஞ்சம் உடப்புக்குள்ளே போகுது. ஒரு ஆள் ஒரு கருத்து, அன்பு தோழி ராதிகாட ஒரு வீடியோவில் முகமது பௌசனுங்கிறவர் புளிச்சா கழுத்து சார்ந்தவர், எம்பிபியில் ஏதாவது எலெக்ஷன் கேட்டவர், அவர் என்ன செஞ்சிக்காரு, கருத்து அடிச்சிக்காரு. 1,70,000 காசை இப்படி தலைவர் எடுத்திருக்க மாதிரி. அதுக்கு அந்த பிள்ளை கேட்டிருக்கு, இதுக்குரிய ஆதாரம் இருக்காது. ஆதாரம் அவர்கிட்ட இருக்கும், களவெடுத்து அவராம், ஆதாரம் அவர்கிட்ட இருக்குமா. இது உண்மையிலே இது சேவை செய்கிற ஒரு மனசை உடைக்கிற ஒரு செயல் இது, சரியா? அப்போ இதுக்கு தலைவர் நடவடிக்கை, சட்டப்படி போலீஸில் போய் என்ட்ரி போடுற நடவடிக்கைலாம் எடுத்தார். அது என்னென்னா வீடியோவில் வரும் பாருங்கள். நம்மளாம் நிற்கிறோம், ஜெயசீலம் மற்ற நம்ம எல்லாம் தான் நிற்கிறோம். அப்போ நீங்கள் நான் வெளிநாடு வந்துருக்கிறாரு, நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க கோயிலுக்கு என்ன காசு தாங்க. நான் அன்றைக்கி அவரத்தில் கேட்குறேன், தம்பி ஆஸ்பத்திரிக்கு என்ன தான் சொல்லி தம்பி சொல்கிறாங்க, நான் ஆஸ்பத்திரி போயிட்டு விட்டு வெளியே வந்துட்டேன், நான் இருக்காதீங்க வெளியே வந்துட்டேன். அப்போ நான் இன்னும் உங்களுக்கு அழிச்சேன், கொப்பிச்சு விட்டு வரத்தான தம்பி வேணும், நீங்களாம் கோயில் இல்லைங்க, அங்கே தானே எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா? நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன், அன்றைக்கே சொன்னேன், 2 வருஷத்துக்கு முதலே. ஆனால் நான் இதை விட்டு போக மாட்டேன், பின்னால சரி உங்களை நிற்பேன். ஏன்னு சொன்னா இந்த மக்கள் படுற வேதனை எனக்கு தெரியும். நீ புளிச்சாக்கல இருந்து வரலாம், இங்கே இருந்து வரலாம், பெண்ட உடனே மந்திரியா வரலாம். முதல்ல கூட்டி வந்தீங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலை 5 டாக்டர் வேணும், 2 டாக்டர் இருக்கிறாங்க, 5 நேஸ் வேணும், 3 நேஸ் தான் இருக்கிறாங்க, 2 நேஸ் தான் இருக்கிறாங்க. முதல்ல ஒரு மந்திரியை பிடிச்சி கொண்டு வர வேண்டிய வேலை, ஆஸ்பத்திரிக்கான தேவையாக்களை கொண்டு வாங்க. அதுக்கு முன்னுக்கு வந்த உடனே தம்பி சுபாஷும் பேசுறாங்க, அவர் பேச்சு ஃபுல்லா பேசணும்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. சுபாஷும் பேசுறாங்க, குமிச்சு விட்டு ஐயா போயிடணும் அப்படித்தானே சுபாஷ், அவங்க முன்னுக்கு ஏதாவது சொல்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பாருங்க, வெட்டி போட்டு போட்டுருக்கான். ஒன்று டாக்டர் சொல்லியிருக்காரு, கொமிட்டி நல்லா செஞ்சது, அவங்களை சேர்ந்து வந்து எல்லாம் கேட்பாரு, டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் வெட்டி போட்டே போட்டுதான். சார், உங்களோட கவனத்துக்கு முக்கியமான கவனம், அரசியல் வேறு, மக்களுடைய சேவை வேறு, மக்களுடைய தேவை வேறு. இது மக்களுடைய சேவை மட்டுமல்ல, சேவை என்பது வேறு, முக்கியமான தேவை என்பது வேறு. இது தேவை, அடிப்படை தேவை ஆஸ்பத்திரி, அதுக்கு போட்டி வேணாம். நானே வரேன், அன்னைக்கு கடத்தல் அமைச்சர் வரும்போது நான் என்ன கேட்டேன், உங்களுக்கு முன்னுக்கு வீடியோ பதிவு இருக்கு, யாரும் நீங்க கேட்க மாட்டீங்க, ரெஜிஸ்டார் வேணும், கொரோனியர் இல்லை கேட்டா இல்லையா, உங்களுக்கு முன்னுக்கு கேட்டேன். எனக்கு மண்ணின் பற்று, பல பேர் சேர்ந்துட்டு கமிஷனர் உள்ள காட்டுறான். தம்பி, இப்ப நம்ம சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை, யாராவது சந்திக்கணும், சுகாதார அமைச்சர் சந்திக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஓடணும். அதுக்காக வெட்டக்கூடாது, உங்களையும் வெட்டக்கூடாது, என்னையும் வெட்டக்கூடாது. நீங்களே இருக்கும் ஆளுங்கட்சி, அவன் நாங்களே இருக்கணும். அதே போல நல்ல மனுஷங்க இருக்கணும். சொந்தமான சேர போல வைத்து ஆஸ்பத்திரியில் இங்கே யாரும் கேட்கறது இல்லை, யார்ட்டையும் கேட்டோமா ஐயா, எவன்கிட்ட கெஞ்சி கேட்டு வருவோம். ஒருக்கா 1 லட்சம் காசு வந்துட்டு நல்ல நாள் குடிசை எடுக்கணும். இதே பிரச்சனை 2 வருஷத்துக்கு முதல்ல. அவன் மேடம் கிட்ட கேட்கிறேன், மேடம் லட்சம் தாவலாம், மேடம் இல்லுவா 2 ಕೊಡುವ ಏವೆಲ್ಲ ಮೇಡಮ್ ಕ್ಯೂವಾ ಬೇಕಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ತೋರ್ಸ ಅವ್ರು ಟಿಕೆಟ್ ಇಸ್ತಲ್ಲ ಅದರಿಂದ ಕಂಡದ್ರೆ ನಂಗೆ ಪಗಲ ಕ್ಯೂವ ಇಂತ ಪಸ ಸಲ್ಲಿ ರಿಟರ್ನ್ ಗಿರ ಅవి ரிட்டர்ன் ಗಿರ அது ரிட்டர்ன் கொடுத்துரும், எடுக்க இல்லை. நம்ம இந்த தேவைக்கு 1.5 லட்சம் சல்லி ஞாபகம் இருக்கவனு கொடுக்கலாம். 1.5 லட்சம் சல்லி தேவை. இந்த இது கட்டெடுத்து பங்கு அடிக்கிறது, மார்க்கெண்டர் கிடைக்கும். மார்க்கெண்டர் மனுஷன் இதுக்கு முன்னுக்கு வேற கேஜி கையில் கொடுத்துட்டாங்க. கேஜி சல்லி என்ன வச்சுட்டு வேணாம் என்ற சோட்டு புறாஜா கையால் போட்டோம். நடந்ததே இல்லையா? இப்படி தர்சன் நடக்குது. உண்மையான நிறைய பிரச்சனை இருக்கு. வாங்க கலந்து ஆலோசனை செய்வோம். இந்த குழு புதுசாக ஒருத்தவங்க செய்ய மாட்டான், செய்ய இயலாத. இந்த குழு இருக்கலாம். இந்த குழுவோட மதிப்புக்குரிய தொண்டமான் சேரோ சிவனானோ தலைவராக வரலாம். நான் பின்னால் இருக்கலாம், நான் பின்னாலே தொங்கல்லையே வச்சா நான் வந்துக்கொண்டா இருக்கேன் உங்களோட. அது நான் மக்களுக்கு தான் அடிப்பேன். இதை சொல்ல அடுத்து பாருங்க, 1,70,000 காசு இல்லை போட்டான். எங்க யார் தந்தா? நீங்க என்ன இவர் போறது? நான் இன்னைக்கு நான் தெளிவுபடுத்த வந்தேன். என்னன்னு சொன்னா, நான் போலீஸுக்கு போய் அவங்களுக்கு எக்ஷன் எடுக்கிறதுக்கு லோயர்லாம் காய்ச்சேன், எல்லாம் செய்யறதுக்கு அது எக்ஷன் எடுப்போம்.
அப்போ தொண்டமான் சேர் தான் காலையில் சொன்னாங்க, வேணாம் கொஞ்சம் பொறுமையாக செய்வோம், நான் அவங்களை ரொம்ப மதிப்பேன், சிவநாளர் ரொம்ப மதிப்பேன், இன்னும் 2 பேர் சொல்லிங்க எடுத்து சரி சார் அப்போ கமிட்டியை போட முடியும் இவங்க சிவநாளன் தான் ஒரு பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டி போட்டு நாங்கள் வந்தது எலெக்ஷன் 2ஆம் தேதி பதவியேற்பில் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு தலைவரை நம்மளுக்கு பிறகு புதுசாக வரையலாம் தர்சன் அரசியல் பவர்னு சொல்லி போட்டு சொல்லுங்கள், இங்கே வந்து கூட்டம் நடத்தலாம், வரலாம், குறைபாடு செய்யலாம், புதுசாக வந்து கூட்டம் நடத்தி இந்த ஹாஸ்பிட்டல் நாசமாக்கிடக்கூடாது. அதை உங்களுக்கு நான் தெளிவாக அன்போடு சொல்கிறேன். மக்கள் சீரழிச்சிருவாங்க, அதை புரிஞ்சு கொண்டு மக்களை சீரழிய விடாமல் நமக்குள்ளேயே தெரிஞ்ச ஒரு தலைவராக்கி போட்டு நான் எப்படி ஒதுங்க இல்லை உங்களோட இருப்பேன். வீடியோவில் என்ன நடக்குதுண்டு அது 16ஆம் தேதி 5ஆம் மாதம் 16ஆம் தேதி இந்த மெசேஜ் அந்த கமெண்ட்ஸ் வந்ததுக்காக ஒரு கூட்டத்தை போட்டு தலைவர் கைச்சிருப்பாங்க. எப்பயுமே நம்ம வந்து தலைவர் மக்களுடைய எதிர்காலத்துக்குரிய விஷயங்களை தான் அவங்க வந்து அந்த விஷயமாக தான் அவங்க பாடுபடுறாங்க. அப்படி பாடுபடுறவங்க மனசை உடைக்கிறாப்புலையும் மனசு நோகடிக்கிறாப்புலையும் வசனங்கள் வரும்போது யாராக இருந்தாலும் செய்கிறதுக்கு ஒரு மனம் வராது. ஏன்னா அதையெல்லாம் தூக்கி போட்டு அவங்க வந்து செய்கிறாங்க. இது அரசியல் முடிஞ்சு, இனி அரசியல் இல்லை, இனி வெண்டாச்சு, சரியா இனி செய்யணும், தோக்கையில் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக தான் நம்ம ஊரை காப்பாற்றணும். ஊரில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம போட்டு இருக்கக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள் அபிவிருத்தி சம்மந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடணும். ஊரில் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்குது, அதுகளில் ஈடுபட்டு எல்லா இளைஞருக்கும் வந்து செய்யணும். நாங்களாக இருந்தாலும் அப்படி தான், நீங்களாக இருந்தாலும் அப்படி தான், எல்லோரும் ஒற்றுமை இருக்க தான் நாங்கள் எல்லாருக்கும் ஆசை. அதனால் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பெருசுப்படுத்த வேணாம். ஏன்னா அவரை மனசு ரொம்ப உடஞ்சிட்டு நாங்கள் நிறைய ஆறுதல் சொல்லியிருக்கோம், நிறைய மற்றவங்களை ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான ஒரு பதில் ஒன்று எங்களுக்கு வேணும். ஆனால் போலீஸுக்கு போக எடுத்தாங்க தான் அவங்க சொல்லிப்பாங்க வீடியோவில். போக 2-3 பேருடைய நல்ல நல்ல உள்ளங்களுடைய கருத்துக்களுக்கு பணிஞ்சு அவங்க அதை போக இல்லை. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஓனிங்காக விட்டுட்டாங்க. இதுதான் விஷயம். மக்கள் தெளிவாக இருக்கணும். எங்களோட ஆசை ஊருக்கு இன்னும் நிறைய சேவைகள் செய்யத்தான். அப்படி ஆரம்பிக்கும் போது எங்கள் மனசை உடைக்கிறாப்புல சில கருத்துக்கள் வருது. இதை மக்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்களுக்கு உரிமை கேட்குறதுக்கு, சரியா, நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. எங்களோட சேவை இன்னும் தொடரும். நல்ல விஷயங்களுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். நன்றி, வணக்கம்.